Hi friends, Nivas நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட YouTube வீடியோவை யாராச்சும் டவுன்லோட் பண்ணி அதை அவங்க சேனல்ல அப்லோட் பண்ணிருக்காங்களா இல்லையா அதை எப்படி நம்ம செக் பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா YouTube சேனல் வச்சிருக்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோவா இருக்கும். அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ நானே பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் யூடியூபர் தான். நான் யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னா அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். ஒரு வீடியோ எடுத்து நிறைய ரீடேக் எடுத்து கஷ்டப்பட்டு ஒரு வீடியோவை கரெக்டாக ஷூட் பண்ணி அந்த வீடியோவை எடிட் பண்ணி அதை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் இல்லாட்டி ஒரு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஆகும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சில சேனல்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன்லோட் பண்ணி அந்த அவங்க வீடியோவில் அவங்க சேனலில் அப்லோட் பண்ணிடுறாங்க. ஸோ தம்ப்நெயில் கூட பார்த்தீங்கன்னா என்னோட தம்ப்நெயில் தான். ஸோ அந்த தம்ப்நெயிலை அப்படியே டவுன்லோட் பண்ணி அதை அவங்களோட சேனலில் அப்லோட் பண்ணிடுறாங்க. டைட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே அப்லோட் பண்ணிட்டாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு யூடியூப்ல வீடியோ மேக் பண்ணி அதை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை வச்சு அதை டவுன்லோட் பண்ணி அவங்க சேனலில் அப்லோட் பண்ணிடுறாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ண ஒரு கமெண்ட் பண்ணேன். ஸோ இது என்னோட வீடியோ, இந்த வீடியோ நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நேற்றையே நான் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க பார்த்துட்டு அந்த கமெண்ட் லைக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வீடியோ இன்னும் டெலீட் பண்ணலை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days வெயிட் பண்ணி பார்க்குறேன், அவங்களுக்காக வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஸோ ஒரு வேளை அவங்க டெலீட் பண்ணிட்டாங்கன்னா நான் அப்படியே விட்டுருவேன். அப்படி ஒரு வேளை அவங்க டெலீட் பண்ணலைன்னா நான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருவேன். ஸோ இதேமாரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோவை டவுன்லோட் பண்ணி அவங்க சேனலில் அப்லோட் பண்ணிடுறாங்க. ஸோ நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் யூடியூபராக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க யூடியூப்பில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ இதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் வீடியோவை யாராச்சும் டவுன்லோட் பண்ணி அதை வேறு ஏதாச்சும் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னா தயவு செஞ்சு யாரும் ஸ்ட்ரைக் உங்களுக்கு கொடுத்துறாதீங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள், இது என்னோட வீடியோ, இந்த வீடியோ நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க, அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துரும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதை கேட்டு அவங்க இந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே விட்டுருங்க. அப்படி அவங்க டெலீட் பண்ணலைன்னா நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுத்துருங்க. ஸோ உங்கள் வீடியோவை யாராச்சும் டவுன்லோட் பண்ணி அவங்க சேனலில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அதை நீங்கள் எப்படி செக் பண்ணுறதுன்னு ஒரு டெமோ வீடியோ மூலமாக பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைலில் க்ரோமில் யூடியூப் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. யூடியூப் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இல்லை சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லை சீனு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். காப்பி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சீன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்சஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரிமூவல் ரிக்வெஸ்ட்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் அப்படின்னு இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அர்ச்சீவ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் டிப்ஸை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க டவுன்லோட் பண்ணி அதை அவங்க சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேனல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேனல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சேனலோட நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 29 பார்த்தீங்கன்னா அதை அவங்க சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 16 வியூஸ் போயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேட்சஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 100% ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த சேனல் எப்படி அதை கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிரேம் டெக்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க சேனலுக்கும் கீழே. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ இது. ஸோ தம்ப்நெயில் கூட என்னோட தம்ப்நெயில் தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அவங்க டவுன்லோட் பண்ணி அவங்க சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் வீடியோவை யாராச்சும் டவுன்லோட் பண்ணி அவங்க சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அதை இப்படி தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெசேஜ் போட்டு விட்டுருக்கேன். ஸோ மெசேஜை பார்த்துட்டு அந்த வீடியோவை அவங்க டெலீட் பண்ணிட்டாங்கன்னா நான் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவேன். அப்படி இல்லைனா நான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருவேன். ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பாருங்க, ப்ரோன்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு முன்னாடி ஹலோ ப்ரோ அப்படின்னு போட்டிருக்கேன். இது என்னோட வீடியோ, நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், இதுக்கு லைக் பண்ணியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா என்னோட வேற ஒரு சேனல்லேருந்து நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ டெலீட் பண்ணலைன்னா நான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சேனல்லேருந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். அவர் பார்த்துட்டு லைக் போட்டிருக்காரு. ஆனால் எந்த ஒரு ரிப்ளைவும் அவர் பண்ணலை. ஸோ அதான் ஒரு 2 days நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஒரு வேளை அவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா அவர் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைக் கொடுத்துருவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே ஸ்ட்ரைக் கொடுக்காதீங்க. ஸோ எல்லாருமே யூடியூப் சேனல் வச்சிருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்ட்ரைக் கொடுக்காதீங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அப்படி அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே விட்டுருங்க. அப்படி டெலீட் பண்ணலைன்னா நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா
நம்மளோட யூடியூப் வீடியோவை யாராச்சும் திருடி அவங்க சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அந்த வீடியோக்கு வந்து எப்படி ஸ்ட்ரைக் கொடுக்குறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தெளிவாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.